சென்னையில் மழைநீர் வடிகால் பணிக்காக 5000 கோடிக்கு மேல் செலவழித்ததாக கணக்கு காட்டும் திமுக அரசு தனது பணிகளின் லட்சணம் தெரிந்து ஒவ்வொரு ஆண்டும் படகுகளையும் மின் மோட்டார்களையும் மட்டுமே நம்பிக்கொண்டுள்ளது. அந்த வகையில் மழை வெள்ளத்திலிருந்து மக்களை காக்க மீண்டும் 200 பிளாஸ்டிக் படகுகளுக்கு திமுக அரசின் மீன்வளத்துறை டெண்டர் அறிவித்துள்ளது. சுமார் 13,000 ரூபாய் முதல் 2 லட்சம் ரூபாய் வரையிலான மோட்டார் பொருத்தப்பட்ட அதிவேக ஃபைபர் படகுகள் வரை வாங்கப்பட இருக்கிறதாம். எவ்வளவு மழை வந்தாலும் சென்னை தாங்கும் என உதயநிதியும், வெள்ளம் எங்கேயும் தேங்காது என மேயர் பிரியாவும் பேசிய வசனங்களை இங்கே குறிப்பிட வேண்டியுள்ளது. மழைநீர் வடிகால் பணிகள் என கூறி செலவழிக்கப்பட்ட மக்கள் வரிப்பணத்தால் மக்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் துளியும் குறையாத நிலையில் தற்போது படகு டெண்டர் என்ற பெயரில் மீண்டும் மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கிறது இந்த அரசு. 5000 கோடியில் வடியாத வெள்ளமும் மக்கள் பாதுகாப்பும் இந்த 200 படகுகளில் கிடைத்துவிடப் போகிறதா என கேட்கிறார்கள் சென்னை மக்கள். மழைக்காலங்களில் மக்களை மீட்க படகு தேவைதான், அதில் சந்தேகமில்லை. ஆனால் வீடுகள் மழை நீரில் மூழ்கி லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள உடைமைகள் சேதமடைவதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த விளம்பர மாடல் ஆட்சி? புது படகுகளின் டெண்டர் ஒருபுறம் இருக்க, கடந்த ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டுகளிலும் வாங்கப்பட்ட படகுகள் என்ன ஆனது, எங்கே போனது என்ற கேள்வியும் சென்னை மக்களிடம் எழுந்துள்ளது. ஆட்சியின் ஆயுட்காலம் முடியும் தருவாயில் எதில் எப்படி டெண்டர் விட்டு கல்லா கட்டலாம் என நினைக்கும் ஸ்டாலின் அரசு மழை வெள்ளத்திலிருந்து எப்படி மக்களை காப்பாற்றும்? வருண பகவானுக்கே வெளிச்சம்.